வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு காப்பீட்டுத் துறை அதாவது NIACLலேருந்து உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜாப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோட்டலான வேகன்சின்னு பார்த்தோன்னா 500 அசிஸ்டன்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா, நமக்கு அரௌண்ட் வந்து 40,000 வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது அலவுன்ஸோட சேர்த்து 40,000 இருக்கும். அது கூடவே இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எக்ஸாமில் மட்டும் கிளியர் பண்ணால் போதும். இன்டர்வியூன்ற ஒன்றே கிடையாது அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே பெல் ஐக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அதாவது NIACL அப்படின்றதுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 500 வேகன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சின்றதை பார்த்தோன்னா 40 வேகன்சி வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து எவ்வளோ வேகன்சின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் கம்யூனிட்டியில் ஜாப் இல்லை, வேகன்சி இல்லைன்னா நீங்கள் வந்து URக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து 17/12/2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 1/1/2025 வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கான டயர் 1 எக்ஸாம் வந்து 27/1/2025 டயர் 2 வந்து 2/3/2025 ரொம்ப வந்து லிமிட்டட் டைம்லேயே வந்து எக்ஸாம்ஸ் வச்சு அதுக்கான ரிசல்ட்டையுமே வந்து ரொம்ப குயிக்காக வந்து IBPSல வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க எப்போவுமே. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தோன்னா IBPSன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து முக்கால்வாசி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பேங்க் எக்ஸாம் எல்லாமே IBPS தான் முக்கால்வாசி கண்டக்ட் பண்ணி தருவாங்க, SBI தவிர்த்துட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் பார்க்கலாம். எலிஜிபிலிட்டியில் வந்து நேஷனாலிட்டி வந்து இந்தியனாக இருக்கணும் அப்படின்ற நார்மலான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஏஜுக்கான டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டுக்குள்ளேனா 2/12/1994லேருந்து 1/12/2003 இந்த டேட்டுக்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனில் SC/STக்கு 5 இயர்ஸும் OBCக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸும். OBCனா வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டை பொறுத்தளவுக்குல வந்து DNC, BC, MBC அப்படின்ற எல்லா கம்யூனிட்டியுமே உள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு PWDக்கு 10 இயர்ஸும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸும் 45 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு டிகிரி அண்டர் கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தா போதும், இந்த ஜாப்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது கூடவே நமக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங். SC/ST OBCக்கு வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போதே கேட்கும், நீங்கள் வந்து நம்மளோட கம்யூனிட்டி கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்க்கு வந்து ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதை நம்ம கொடுத்தோன்னா நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் மாதிரி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரில் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 பேப்பர் இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷும், ரீசனிங் அண்ட் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டி இது 3மே வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பேட்டர்னாக இருக்கும். டோட்டலாக வந்து 100 கொஷின் 100 மார்க்ஸுக்கு இருக்கும். 1 ஹவருக்கு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் இருக்கும். மெயின்ஸ்லேயே வந்து இதே 3 பேப்பர்ஸ் உண்டு. இது கூட எக்ஸ்ட்ரா நமக்கு என்னதான் இருக்கும்னு பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இது 2 எக்ஸ்ட்ரா இருக்கும். இதுவுமே வந்து டோட்டலாக வந்து 200 கொஷின் 250 மார்க்ஸுக்கு இருக்கும். எக்ஸாமுக்கான லாங்குவேஜ் என்னென்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது 2 லாங்குவேஜில் தான் இருக்கும். மற்றபடி நமக்கு இந்த மெயின்ஸையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரீஜனல் லாங்குவேஜ் தெரியுதா அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதாவது தமிழில் ஒரு சின்ன எக்ஸாம் வைப்பாங்க, அதையும் கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணுன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் கவர்மெண்ட் எக்ஸாம் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்னலாம் கொண்டு போவீங்களோ அதெல்லாம் கொண்டு போய்க்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜெராக்ஸ் கொண்டு போவோம். இப்போ ஐடென்டி கார்டோட ஜெராக்ஸு, ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் கொண்டு போவோம். இப்போ அது கூட ஐடென்டி கார்டோட ஒரிஜினலுமே கொண்டு போகணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஒரிஜினலை வச்சு தான் நம்ம ஜெராக்ஸை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. நம்ம ஜெராக்ஸில் அவங்க ஒரு சீல் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டி கார்டு கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். அதோட ஜெராக்ஸ் தான் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும். நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோன்னா, எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கானது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து
சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும். மெயின்ஸ்க்கு வந்து சென்னை மட்டும் தான் வந்து எக்ஸாமினேஷன் சென்டராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ₹100 எக்ஸாம் ஃபீஸும், மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்த மென்ஸ் அண்ட் விமென்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து $850 வந்து எக்ஸாம் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம வந்து எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபோட்டோஸ்க்கான சைஸு, தம்ப் இம்ப்ரெஷனு அப்படின்ற எல்லாமே டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி வைப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம வந்து ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், அது கூடவே வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் வந்து எக்ஸாம் வந்து ஆன்லைனில் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதுக்கான சேலரி லெவல் பார்க்கலாம். சேலரி லெவலை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியாக ₹22,000 இருக்குன்றதான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அலௌன்ஸோடு சேர்த்து நமக்கு ₹40,000 வந்து ஃபஸ்ட் மந்த் சேலரியாக கிடைக்கும் அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். சேலரியுமே எவ்வளோ அப்படின்றதையும் செக் பண்ணிட்டோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த இம்பார்ட்டண்டான எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோ வேணும்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்குமே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகாட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி IBBSலேருந்து ஒரு எக்ஸாம் வந்திருக்கு, எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கும் வரும். தேங்க்யூ.